ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சற்று முன்னர் நாட்டுக்கு இசாரா சபந்தியினுடைய குழுவினர் அழைத்து வரப்பட்டிருப்பதான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிக நீண்ட தேடுதல்களின் பின்னதாக நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசாரா சிவந்தி மற்றும் அவர் இந்த நாட்டில் இருந்து தப்பித்து செல்வதற்காக அவரோடு இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் இப்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கணேமுல சஞ்சீவவினுடைய கொலை வழக்கு தொடர்பாக மிக நீண்ட நாட்களாக, குறிப்பாக கிட்டத்தட்ட 8 மாதங்களாக தேடப்பட்டு வந்திருக்கக்கூடிய இசாரா சிவந்தி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்தோடு இவருக்கு இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி செய்திருக்கக்கூடியவர்கள், அது மாத்திரமல்லாமல் இந்த தென்னாசிய நாடுகளிலே அவர் தங்கியிருந்த வேளை அவருக்கு உதவியவர்கள் என்ற ஒரு மிக அதிக திட்டமிடப்பட்ட ஒரு குற்றக்கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இசாரா சிவந்தியை போன்ற முகச்சாயலிலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லக்கூடிய திடுக்கிடுகின்ற தகவல்களும் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கெகல் பத்ரே பத்மேவினுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒருவராக காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த இசாரா சிவந்தி கெகல் பத்ரே பத்மியினுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இந்த கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்ததான அந்த தகவலும் எங்கள் எல்லோருக்குமே கிடைத்திருந்தது. உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஆகவே நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய குற்ற பிரிவினுடைய, அதாவது பாதாள உலகத்தினுடைய ராணி என்று சொல்லப்படுகின்ற இந்த இசாரா சிவந்தி வாய் திறந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்கள் புள்ளிகளுக்கு எதிரான தகவல்கள் நிறையவே கிடைக்கப்பெறும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல புள்ளிகள் இந்த விவகாரத்தில் பதற்றம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இசாரா சிவந்தியினுடைய கைதின் என்பதாக இருக்கக்கூடிய இந்த மர்மங்கள் விலகி இருக்கக்கூடிய நிலையில் பல இலங்கையினுடைய மிக முக்கியமான புள்ளிகள் தொடர்பான விவரங்களும் வெளியாக காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் தங்களுக்கு இதனால் பிரச்சனைகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் மூலமாக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கெகல் பத்ரே பத்மையிடமிருந்து எப்படியாக சிவந்தி தங்கியிருந்த இடம் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டதோ அதுபோல இன்னும் பல முக்கியமான தகவல்கள் திரட்டப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. எனவே மிக நீண்ட நாட்களாக, குறிப்பாக 8 மாதங்களாக தொடர்ந்து இழுத்து வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது கணேமுல்ல சஞ்சீவ இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டிட தொகுதி ஒன்றினுள் வைத்து, அதாவது சாட்சி கூண்டினுள் வைத்து ஒருவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் மிக பூதாகரமாக பேசப்பட்ட நிலையில் இசாரா சிவந்தியும் கூட மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தார். இவருக்கு எதிராக இவரை தேடி மத்தகம மற்றும் கம்பகா போன்ற இடங்களிலும் தொடர்ச்சியான தேடுதல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இவர் தப்பிச் சென்று விட்டதான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கொலையாளி கைது செய்யப்பட்டாலும் கொலையினுடைய சூத்திரதாரியாக செயற்பட்டிருக்கக்கூடிய சிவந்தி கைது செய்யப்படவில்லை என்பது நாட்டினுடைய காவல்துறைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் தொடர்ச்சியான கேள்விகளை பலர் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், உதய கம்மன் பில, இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தென்னிலங்கையினுடைய பிரதானமான குற்றமுகங்கள் என்று சொல்லி இப்போது சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்களுடைய ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவினுடைய அரசையும் காவல்துறையையும் கேலி செய்யும் விதமாக இவர்கள் தொடர்பான விடயங்களை கேட்டிருந்தார்கள். குறிப்பாக எப்போது சிவந்தியை கைது செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருந்தது. அதை தாண்டி வருகிற போது இப்போதும் சில விடயங்கள் பேசப்பட்டது. அதாவது கைது செய்யப்பட்டது சிவந்தி அல்ல எனவும் அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டாலே இதனுடைய உண்மை தன்மை புரியும் என்று சொல்லியும், அரசு இந்த விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறது என்று சொல்லியும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக பலர் முன்வைத்து வந்திருந்த நிலையில் சற்று முன்னர் இந்த கேள்விகளுக்கான அனைத்து பதில்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இசாரா சிவந்தி மாத்திரமல்லாமல் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த குழுக்களும் நாட்டிற்கு அழைத்து தரப்பட்டிருக்கிறார்கள். மிக விசாலமாக திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவம். குறிப்பாக நேபாளத்தில் இருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்வதற்கான பல முயற்சிகள் இசாரா சிவந்தியினால் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த நிலையில் அவரை பாதுகாப்பதற்காக ஒரு பிறவியாக இன்னும் ஒரு பெண் அவருடைய தோற்றத்தை உடையவர் வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆகவே நாட்டிற்கு 2 பெண்கள் அழைத்து வரப்பட வேண்டும் என்ற விடயமும் பேசப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான காணொளிகள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக கைது செய்யப்பட்டது இசாரா சிவந்தி தான் என்பதும், இந்த குற்றங்களின் பின்னால் இருக்கக்கூடிய கெகல் பத்ரே பத்மே உள்ளிட்டவர்களினுடைய அந்த துருப்புகளால் தான் இந்த கைதுகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரி ரொஹான் ஒலுகலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக கெகல் பத்ரே பத்மேவினுடைய கைது இடம்பெற்று சரியாக 1.5 மாதங்களின் பின்பதாக இந்த கைதும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மர்மத்திற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலும்
நாட்டிலே பாதாள உலக செயற்பாடுகள் தடைப்பட்டிருக்கக்கூடிய விதங்களையும் பார்க்கிற போது இந்த விடயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இது தொடர்பான விசாரணைகளும் கிடைக்கப்பெறக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலுமே இனி வருகின்ற காலங்களில் இது தொடர்பான நிறைய உண்மைகள் பேசப்படும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான அவதானங்களை செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு இது தொடர்பான காணொளிகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இலங்கை போன்ற ஒரு நாடு சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கின்ற நாடு, உலகத்தினுடைய முன்னுதாரணமான நாடாக காணப்படக்கூடிய ஒரு நாடு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2000 ஆண்டு கால பகுதியில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விடயம், ஒரு குழந்தை பிறந்து வளருவதற்கு சிறந்த ஒரு நாடு என்று சொல்லி இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டது. இப்படியான ஒரு நாட்டை இருண்ட பாதாள உலகத்தில் வைத்திருந்த கருப்பு பக்கங்களை ஏற்படுத்திய நபர்கள் மீதான கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆகவே இந்த விவகாரங்களில் தொடர் மரணங்களுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பலாம். ஆக இப்போது கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இசாரா சிவந்தி மற்றும் அவரோடு தொடர்புடையவர்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து இன்னும் அதிகமான விடயங்கள் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நேரங்களிலும் இது தொடர்பான தரவுகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். வணக்கம்.